சொல்றாங்க. சுனாமி அடிச்சா தான் சூடப்படும். அது தெரியுமா உனக்கு? விலையா போகும். ஆனால் விலையா போகும். விட்டுப்போம் இவையெல்லாம் வர மாட்டினோம். விட்டுப்போமா ஐயோ ஐயா பாசுகள் துளைஞ்சால் 3 மாதம் செல்லும் பாசுகள். என்ன வந்து சுற்றுவாங்க. இந்த விநாயகத்துக்கு 4 வருஷம் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு என்ன சம்பந்தமான காணொலி பார்க்க போகிறோம்னு சொன்னால், நள்ளிரவு வேளையில் புயலுக்கு மத்தியிலும் கடலுக்கு போய் எப்படி மீன்படுத்தின்னு வாரம்ன்ற காணொலியை ஆரம்பம் முதல் இறுதி வரை என்ன நடக்குது என்ற சுவாரஸ்யத்தோட பார்ப்போம். வாங்க. நம்பர் பிளேப் ஒன்றும் இல்லை, இப்படியே இருந்து சரி வராது. ஏதாச்சும் ஒரு வழி செய்யத்தான் போகணும். இன்றைக்கு போட் பெருசாக போக மாட்டேன் கடலுக்கு. 2 பேரும் போவோம். காத்துன்றாங்கள்ச்சா இன்றைக்கும் புசல் அடித்தது. கடல் நிலப்பாடுகளும் பிழையா கிடக்கு. கடலை மூடுது. சரிவராக கிடக்கு. நண்பன் காற்று மலைக்க போனாத்தான் நண்பன் மீன் விலையாக இருக்கும். சூடா 200 ரூபா போகிற சூடா 500 ரூபா போகும். 10 கிலோ பிடிச்சாலும் 5000 ரூபா காசு நண்பன். யோசிப்பேன். அப்படி என்று கொடுத்து பார்த்து வருவோம். வா, இந்த ஒரு கடல் ஓடி பார்ப்போம். சுனாமின்றாங்க யூடியூப் சேனல் எல்லாம். சுனாமி சொல்றாங்க. சுனாமி அடிச்சா தான் சூடப்படும். அது தெரியுமா உனக்கு? விலையா போகும். ஆனால் விலையா போகும். விட்டுப்போம் இவையெல்லாம் வர மாட்டினோம். விட்டுப்போமா போவோமே தள்ளி கொண்டு. ஒருத்தருக்கும் தெரியாம வீட்டை இல்லைன்னா வா, அப்படியா சாமியை கும்பிட்டுட்டு போ. ஐயோ ரைட், வா போவோம். வா கடலுக்கு செல்ல வலிக்க முதல் கடவுளை கும்பிட்டுட்டு மண்டாடி போட்டு வலிக்கிறோம். நல்லபடியாக தொழிலுக்கு போய் கடலுக்கு போய் நல்லபடியாக உழைச்சி கொண்டு திருப்ப நாங்கள் வீடு வந்து ஒழுங்காக வந்து சேரணும் வந்து கடவுளை மண்டாடி போட்டு எல்லாம் மேலே கடவுளை கும்பிட்டு நாங்கள் கடலுக்கு போகிறோம். பொதுவாகவே நாங்கள் கடலுக்கு கொண்டு வர வீடியோ பொருட்களை உங்களுக்கு காட்டுற பாருங்க. முதலாவது இன்ஜின் பாப்புலர், எக்ஸ்ட்ரா பாப்புலர். அடுத்தது இன்ஜின் கடலில் பிழைச்சி அது திருத்துறதுக்கு தேவையான சாவி, குரடு, ஸ்பேனர், அது சம்மந்தப்பட்ட சாவிக்கு ஒரு போத்தல். அடுத்தது எங்களுக்கு என்ன ஒரு போத்தலுக்கு எங்களுக்கு கடலில் இது நேரம் வாங்கிக்கிறதுக்கு டோர்ச் லைட், மற்றது எங்களை அடையாளப்படுத்துறதுக்கு வேறு படகுகளுக்கு எங்களை அடையாளப்படுத்துறதுக்கு சிக்னல் லைட், பம்பயர், தேவையான முக்கிய சாமான் எல்லாத்தையும் நாங்கள் எல்லாத்தையும் ஒன்றா வச்சப்பறம் அதுக்கு பிறகு எங்கள் 2 பேருக்கும் தேவையான மலைக்கு போடக்கூடிய ஜாக்கெட், எங்களுடைய குளிர் தொப்பி, எக்ஸ்ட்ரா 2 உடுப்பு எல்லாத்தையும் நாங்கள் அதுக்குள்ளே வைக்கிறோம். இதோட எங்களுக்கு தேவையான குடி தண்ணி மற்றும் எங்களை சாப்பாடு, இரவு உணவு, காலை உணவு சாப்பாடையும் எடுத்து வைக்கிறோம். பொருட்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து எடுத்து வச்ச பிறகு கடலுக்கு போவோம். வாங்க. கடலுக்கு போகிற வழியில் அப்படி என்னுடைய சக நண்பரையும் தொழிலுக்கு கூட்டிக்கிட்டு போகிறேன். அவரும் வரைக்க தேவையான எண்ணெயும் பெட்ரோலையும் கொண்டு வர அவரையும் அப்படியே கையோடு இணைச்சு நாங்கள் 2 பேரும் கடலுக்கு போகிறோம். பாருங்கள். நானும் என்னுடைய நண்பரும் அப்படியே நடந்து எங்களை கடற்கரைக்கு வந்துட்டோம். வந்து எங்களை படகுல பொருட்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு அடுத்த கட்ட வேலைக்கு தயாராகிறோம். பாருங்க. அடுத்த கட்டமாக நாங்கள் படகுல ஏற்ற தேவையான வேலை எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து ஒரு கரையாக வச்சுட்டு எங்களை படகுக்குள்ளே இன்ஜின் எல்லாத்தையும் ஸ்டார்ட் ஆக்கி அதுக்கு தேவையான ஒயர் கனெக்ஷன், எங்களை படுக்கை அறை, எங்களை படுக்கை சாமான்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு போட்டு நான் மட்டும் இல்லாமல் எங்களோட ஊரில் இனிய படகுகளும் கடலுக்குண்டே செல்ல இருக்கிறதால அவைகிட்ட உரிமையாளர் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு நாளும் இரவில் இப்படி அரட்டை அடிப்போம், பெம்பல் அடிப்போம். வயசுக்கு மூத்தாக தங்கட அனுபவத்தை பெரிய எங்கள்கிட்ட பகிர்வினோம். நாங்கள் அவரோட வந்து சந்தோஷமாக சிரித்து அவையோட தனி அது சம்மந்தமான காணொலியையும் பாருங்க நினச்சிருக்கிறேன். தொடர்ந்து வீடியோக்குள்ளே போவோம். வாங்கோ. இன்றைக்கு இந்த அரட்டை அரங்குக்கு நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். அங்கே ஏற்கனவே தொடங்கிட்டு பெம்பல் பார்ப்போம். வாங்க. ஐயோ ஐயா பாசுகள் துளைஞ்சால் 3 மாதம் செல்லும் பாசுகள். என்ன வந்து சுற்றுவாங்க. இந்த விநாயகத்துக்கு 4 வருஷம் இருந்தேன் நான் சங்கத்தில். இரவு 9 மணி ஆகிட்டு அவங்களோட அரட்டையை முடித்து கொண்டு நாங்கள் எல்லோரும் கடலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம்.
கரையிலேருந்து தேவையான தூரம் நாங்கள் கடலுக்கு வந்த பிறகு இப்போ நாங்கள் கடலுக்கு எங்களுக்கு விளைய விட போகிறோம். விலை விடுற சம்மந்தமான காணொலியை உங்களுக்கு நினச்சிருக்கோம். நள்ளிரவுன்றபடியாக உங்களுக்கு ஒரு காணொலி கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கும். மீண்டும் ஒரு நாள் பகல் நாங்கள் கடலில் விடுறது உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கோ. இன்றைக்கு காற்று வளமையை விடவே அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் தொழிலுக்கு வந்து இந்த விலையை விடுறது உங்களுக்கு எடுத்துருக்கிறோம் பாருங்கோ. நேரம் நள்ளிரவு 11 மணி. எல்லா வேலையும் எங்களுக்கு விட ஒரு மணி தேவை 20 நிமிஷம் பிடிச்சது. இப்போ முழு வேலையும் நாங்கள் கடலில் எறிஞ்சுன்னு வரோம். எல்லாம் இல்லை கடவுள் பலனோட நாளைய தினம் எப்படி நாங்கள் வேலைகளுக்கு மீன் வரப்போ தெரியல பார்ப்போம் வாங்குவோம். முழுமையாக அனைத்து வேலைகளையும் கடலுக்கு விட்ட பிறகு நாங்கள் நித்திரைக்கு செல்ல தயாராக இருந்தோம். என்னுடைய சக நண்பர் ஏற்கனவே நித்திரையாக இருந்தேன். இருவரும் படுக்கைக்கு சொல்லுவோம் நினைச்ச நேரத்தில் இந்தியாவில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட மரங்கள், மாடுகள், ஆடுகள், குப்பைகள் எல்லாம் இன்றைக்கு காற்றில் தாக்கம் அதிகமாக இருந்ததால் மேல்படியாக வெளியில் வர வச்சு திடீரென்று நாங்கள் அதை பார்த்து காலையில் நினைச்சிருக்கோம் பாருங்க. புயல் குழப்பம் காரணமாக கடலில் முழு கழிவு மங்கள விலையை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. அது தெரியாமல் நாங்கள் வெளியே கடலில் விட்டுட்டோம். இன்னமும் கடவுள் சித்தந்தான். அப்படியே நீளத்துக்கு கடல் காற்றோடு சேர்ந்து விடாத அடமழையும் பெய்ய ஆரம்பிச்சுட்டு இதனால் நாங்கள் விலையிலுக்கிற வீடியோ உங்களால் நினைக்க முடியாமல் போய்விட்டது. என்னுடைய சேனலுக்கு இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். அடுத்த காணொலியில் விலையை முழுமையாக இருக்கிற காணொலி உங்களுக்கு பதிவிடுறேன்.